வணக்கம் நண்பர்களே. எல்லாருக்கும் ஒரு சந்தேகம். தங்கம் விலை இன்னும் உயரும். இப்ப வாங்கினால் லாபமா அல்லது பெரிய வீழ்ச்சி வரப்போகுதா? கடந்த சில ஆண்டுகளில் தங்கம் விலை வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்தது. ஒரு காலகட்டத்தில் 20,000 ரூபாய்க்கு கிடைத்த தங்கம் இன்று 1,00,000 1,50,000 ரூபாயை தாண்டி பேசப்படுகிறது. ஆனா முக்கியமான கேள்வி, இது இன்னும் ஆரம்பமா அல்லது வீழ்ச்சிக்கு முன் இருக்கும் உச்சமா? இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தங்கம் ஏன் தொடர்ந்து உயர்கிறது? உலக பொருளாதாரம் தங்கத்தை எப்படி பாதிக்கிறது? 2026 இருந்து 2030 வரையும் கோல்டோடைய ஃபியூச்சர் ப்ரொடெக்ஷன் என்ன? இப்போ வாங்கலாமா அல்லது வெயிட் பண்ணலாமா? சாதாரண மக்கள் செய்யும் பெரிய தவறுகள். இந்த வீடியோ முடியும் போது தங்கத்தில் பணம் போடலாமா இல்லையா என்று நீங்கள் தெளிவாக முடிவு செய்ய முடியும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தங்கம் ஏன் ரொம்ப முக்கியமாக கருதப்படுது? நண்பர்களே, பண மதிப்பு குறையலாம், பங்கு சந்தை சரியலாம், ரியல் எஸ்டேட் எப்போ வேணாலும் நின்று போகலாம். ஆனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மதிப்பு இழக்காத ஒரே பொருள் தாங்க தங்கம். ஸோ அதனால தான் தங்கத்தோட விலை எப்பொழுதுமே உயர்ந்து கொண்டே இருக்குது. உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சொத்து அப்படின்னா தங்கம் தான். பணவீக்கம் வந்தாலும் மதிப்பு காக்கும். போர், பொருளாதார நெருக்கடி நேரத்திலையும் ரொம்ப பாதுகாப்பானது. அதனால தான் தங்கத்தை எப்போவுமே சேஃப் ஹேவன் அசட் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகம் பயன்படுத்தும் பொழுது தங்கம் உயர்ந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ பொருளாதார ரீதியாக தங்கத்தோட விலை அதிகரிக்கிறதுக்கு எல்லாருமே பயன்படுத்துறதுனால தான். தங்க விலையை கட்டுப்படுத்தக்கூடிய 5 பெரிய காரணங்கள் இருக்குது. 1, பணவீக்கம்ங்க. பணவீக்கத்தில் விலைவாசி அதிகமானா என்ன ஆகும்? பணத்தோடைய வேல்யூ குறைய ஆரம்பிக்கும். ஸோ அப்போ மக்கள் என்ன செய்கிறாங்க? பணத்தை தங்கமாக மாற்ற ஆரம்பிச்சுறாங்க. இதனால தான் டிமாண்டை அதிகரிக்குது, விலை உயருது. ரெண்டாவது, அமெரிக்க டாலர் வேல்யூ. தங்கம் உலகத்தில் டாலரில் ட்ரேட் ஆகுது. டாலர் பலவீனமானால் தங்கம் விலை உயரும். டாலர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா தங்கம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும். மூன்றாவது உலக போர்கள் மற்றும் அரசியல் பதற்றம். போர் நடந்தாலும் முதலீட்டாளர்கள் பேனிக்கே ஆக மாட்டாங்க. அவர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இருந்து பணத்தை எடுத்து தங்கத்தில் போட ஆரம்பிச்சிருவாங்க. இதனால தான் தங்கம் திடீர்னு உயர ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் முக்கியமான காரணங்களாகவும் இருக்குது. 4வது காரணம் ஜென்ரல் பேங்க்ஸ் வாங்கக்கூடிய தங்கம் தாங்க. உலக நாடுகள், குறிப்பாக இந்தியா, சீனா, ரஷ்யா, இந்த அனைத்து நாடுமே என்ன பண்ணுதுன்னா பெரிய அளவில் தங்கத்தை சேமிச்சுட்டு வர்றாங்க. டாலர் மீதான டிபெண்டன்சி குறைஞ்சு இதுவே ஃபியூச்சர் கோல்டு பிரைஸுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. 5வது காரணம் வட்டி விகிதம் தாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமானால் மக்கள் என்ன பண்ணுவாங்க? பேங்க்ல பணத்தை வச்சிருப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருச்சுன்னா அதை என்ன பண்ணுவாங்க? பணத்தை எடுத்து தங்கமாக மாற்றிடுவாங்க. கடந்த 20 வருட தங்க வரலாறு. 2005 தங்கம் சுமார் 7,000 இருந்தது. 2010 18,000 மாறியது. 2020 50,000 இருந்தது. 2024 25 65,000 எட்டியிருந்தது. இப்போ தங்கத்தோட நிலைமை உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாமே கவனிச்சுட்டு வந்துதான் ஷார்ட் டேர்ம் அப்வர்ட் அண்ட் டவுன்வர்டு இருந்தாலுமே லாங் டேர்ம் ட்ரெண்ட் எப்போவுமே மேலே தான் இருக்குது. இதுதான் தங்கத்தோடைய உண்மையான சக்திங்க. 2026 முதல் தங்கம் சரியுமா? இப்போதான் ரொம்ப முக்கியமான பகுதிங்க. தங்கம் விழுமா? அதாவது ஷார்ட் டேர்ம் 1 to 2 இயர்ஸ் சில கரெக்ஷன் வர வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ப்ராஃபிட் புக்கிங், இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச், மார்க்கெட்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது 5% to 50% வரை டெம்பரவரி ஃபால் வரலாம். ஆனால் இது கிராஸ் அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. லாங் டேர்ம் 5 to 10 இயர்ஸ். எக்ஸ்பர்ட் சொல்லும் பெரிய காரணங்கள் என்னென்னா, லாங் டேர்ம் 5 to 10 இயர்ஸுக்கு எக்ஸ்பர்ட் சொல்லக்கூடிய பெரிய காரணங்கள் என்னென்னா, பணவீக்கம் தொடர்ந்தே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி நாணயத்தோடைய வேல்யூ குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. உலக கடன் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சென்ட்ரல் பேங்க் அதிக அளவில் தங்கத்தை வாங்குறாங்க. இதனால தான் லாங் டேர்ம் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தங்கத்தோட விலை இன்னும் உயர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ தங்கம் வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருக்கும். ஒரே நேரத்தில் முழு பணத்தையுமே போடாதீங்க. ஸோ பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எஸ்ஐபி மெத்தட் இன் கோல்டு, அதை யூஸ் பண்ணுங்க. மாதம் மாதம் கொஞ்சம் வாங்குங்க. இதனால் ஹை ப்ரைஸ் ரிஸ்க் குறையும், ஆவரேஜ் ப்ரைஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ வாங்குறதுக்கான சிறந்த வழிகள் என்னென்னா,
ஃபிசிக்கல் கோல்டு எடுங்க, கோல்டு காயின் வாங்குங்க, டிஜிட்டல் கோல்டு வாங்குங்க, கோல்டு ETF, ஜுவல்லரியா வாங்குனா மார்க்கெட்டிங் சார்ஜ் வந்து லாஸ் ஆகும். மக்கள் செய்யக்கூடிய 5 பெரிய தவறுகள் என்னன்னா, விலை வந்து அதிகரிக்கும் போது பயந்துட்டு வாங்குவாங்க. அடுத்து வந்து முழு சேவிங்ஸையும் போய் தங்கத்துல போடுறது. ஸோ இது 2வது தவறு. 3வது தவறு என்னன்னா, ஜுவல்லரிய இன்வெஸ்ட்மெண்ட் நினைச்சிட்டு அப்படியே வாங்குறது. ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்டை எதிர்பார்த்து வாங்குறது. ஸோ அதே மாதிரி ரூமர்ஸ், அதாவது பல பேர் சொல்கிறத நம்பி வாங்குறது. இது வந்து மக்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு. ஸோ நீங்கள் யோசிச்சு உலக நாட்டில் என்ன நடைமுறை இருக்குது, எப்படி போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்குறது ரொம்ப நல்லது. நண்பர்களே, உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். தங்கம் விலை ஏறுமா இறங்குமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. ஆனால் 2026 பல்வேறு நிறுவனங்கள் எப்படி வந்து சொல்கிறாங்கன்னா, கோல்டோட 2026 முடிவில் வந்து கோல்டோட ரேட் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசப்படுறாங்க. அதாவது எவ்வளவு ஏறும்னா 1.7 lakhsல இருந்து 1.9 லட்சம் வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சில இந்திய அனலிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, 2 லட்சம் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் அனலிஸ்ட் கூட அப்படி தான் பேசப்படுது. ஸோ வந்து இன்னமே தங்கம் விலை குறைவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இருந்தாலும் அது ஷார்ட் டேர்மாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லாங் டேர்மாக பார்க்கும் பொழுது விலை வந்து அதிகரிக்கும் அப்படின்ட்டு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போவே நீங்கள் வாங்குறா இருந்தால் வாங்கி கொள்ளுங்கள். தங்கம் விலை முழுவதும் குறைய வாய்ப்பே இல்லை. சிறிய குறைவு வரும், ஆனால் திரும்ப உயர்வு ஏற்படும். நீண்ட காலத்திற்கு மீண்டும் உயர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க தங்கம் வாங்க திட்டமிட்டிருக்கீங்களா? இந்த மாதிரியான ஃபினான்ஸ், ஹெல்த் அவேர்னஸ் வீடியோவை பார்க்க எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.